அடுத்தது பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். கஞ்சனூர் சுக்கிரஸ்தலம், வாய் பகுதி, காது மூக்கு தொண்டை, சைனஸ், பல்லு, இஎன்டி, தலை சம்மந்தப்பட்டது, கழுத்துலேருந்து தலை வரைக்கும் இருக்கிற உறுப்புகள், அதில் என்னென்ன இருக்குதோ நீங்கள் தான் பார்த்துக்கணும். வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுமா ரிஷபம். ரிஷபத்துக்கு இந்த மரண பயம்லாம் போயிடும். ஹெல்த்தில் ரொம்ப பாதிப்பு இருந்திருக்கும். ஒரு நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலேருந்து ஏதாவது சர்ஜரி பண்ணிட்டு தெம்பாயிடுவீங்க. இனி ரிஷபம் ஆட்டும் இந்த குரு பயிற்சியில் தாங்க முடியாது. தொழில் கிடைக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்மந்தப்பட்ட பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். ஆச்சரியமாக இருக்கும். என்ன பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு வெக்கப்பட்டு இருப்பீங்க. விசிட்டிங் கார்டை டிசைன் பண்ணி வச்சுக்கிங்க. என்ன கம்பெனி, என்ன தொழில் பண்ணுறீங்கன்றது அப்புறமா பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல டிசைனர் வச்சு விசிட்டிங் கார்டு இப்போவே ரெடி பண்ணிக்கிங்க. 14ஆம் தேதி திருக்கணிதப்படி குரு பயிற்சி. அன்னிலேருந்து தொழில் அமைப்பு நமக்கு ஏற்றம் வரும். பெரியவங்க எழுத்தை பார்த்துக்கணும். குடும்பத்தில் பெரியவங்க யார் இருந்தாலும் பார்த்துக்கணும். உங்களோட ஒரு வயசு யார் இருந்தாலும் பார்த்து. பழைய கடன்கள் பைசல் தான். எதிரிகள் சமாதானம் செய்வார்கள். தூக்கமின்மை போயிடும். நல்லா தூங்குவீங்க. நீ மேலே தூக்கத்திலேயே யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஐயோ அவனுக்கு செக்குக்கு போட்டிருக்கானே, அவனுக்கு செக்கு கொடுக்கணுமே. ஏல வாங்குவீங்க, பியில் கொடுப்பீங்க, பியில் வாங்குவீங்க, சியில் கொடுப்பீங்க, சியில் வாங்குவீங்க, டியில் கொடுப்பீங்க. இந்த ரோல் பண்ணுறதெல்லாம் மாறிடும். ரிஷபத்துக்கு நல்ல அனுகூலம் ஏற்படும். ஏற்கனவே சனி 2.5 வருஷம் உங்களுக்கு சூப்பர் டூப்பராக இருக்கார். 11ல் சனி சொல்லவா வேணும். 10ல் ராகு இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கார். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம். தொலைதூரத்திலிருந்து நல்ல விஷயங்கள். தொழில் கிடைக்கிறது, உத்தியோகம் கிடைக்கிறது, வியாபாரம் கிடைக்கிறது, படிப்பு கிடைக்கிறது, வேற என்ன வேணும். ஆனால் வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். சும்மா வாக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. வேலை செய்கிறவங்களை கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது. கத்துறது கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். யார்? ரிஷபம். குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்துருங்க. சுபகாரிய தடைகள்லாம் போயிடும். 7ஆம் இடத்தை குரு பார்க்கலையே எப்படி கல்யாணம்லாம் நடக்கும்? 7ஆம் இடத்தை பார்க்கலன்னா 2ஆம் இடத்துல நிற்கிறார் குரு. தனம், குடும்பம், அஷ்டலட்சுமி கடாட்சம், வாக்கு அனுகூலம் கிடைக்கும். கோச்சாரத்தில் குரு நிற்பது, எந்த இடத்துல நிற்கிறாரோ அந்த இடத்தை பலப்படுத்துவார். இது ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விதி. அதனால எல்லா சுபிட்சமும் அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். சுக்கிரன் ஆதிபத்தி உங்களுக்கு. அதனால எப்பயுமே பள்ளி கொண்ட பெருமாளை கும்பிடுறது ரொம்ப விசேஷம். ஆனால் இந்த வாட்டி கஞ்சனூர் போயிடுங்க. சூப்பராக இருக்கும்.